ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராமாவில் காமெடி இருக்குது, லவ் இருக்குது, ஃபேண்டசி வேணுமா அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. வாங்க பார்ப்போமா? ஸ்டார்டிங்லே ஒரு காரை தான் காமிக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் வேண்டிகிட்டு இருக்காங்க. என் பேர் ஜோயா, நான் போவு ஸ்கூலோட ஒரு மாஸ்டர். அதாவது ஹீரோயின் ஒரு குங்ஃபு மாஸ்டர். எங்களோட போவு ஸ்கூல் இப்போ மூடப்படுற நிலமையில் இருக்குது. எனக்கு முன்னாடி பாட்டு கேட்டு ஆடிட்டுருக்கிறது தான் என்னோடய பிரதர் லூலி. நானும் என் பிரதரும் சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. என் பக்கத்தில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவள் எங்கேருந்து வந்தான்னு தான் தெரியல. இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து என் கூடயே இருக்கா. எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பக்கத்தில் ஒரு பொண்ணு ரெட் கலர் வாரியர்ஸ்லாம் போடுவாங்களா, அந்த ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு. அந்த ரெட் கலர் பொண்ணு பேர் போயியா. அந்த ரெட் கலர் போட்ட பொண்ணும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, என் பேர் போயி, நான் ஒரு ஃபீமேல் வாரியர். நானும் என்னோடய பார்ட்னர் ஃபெயிலியும் டீமனை அழிக்கிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிறத காமிக்காங்க. ஒரு டீமன் நல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டீமனோட பவர் ஐஸ்டோனால் இன்னும் கூடிகிட்டே போய்கிட்டு இருக்கு. என்னாலையும் ஃபெயிலியாலையும் சேர்ந்தே அவனை தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில டீமன் சொல்கிறான், உங்களால் என்னை தோக்கடிக்கவே முடியாது, நீங்கள்லாம் எனக்கு தூசி மாதிரி அப்படிங்காங்க. இருந்தாலும் போயியும் ஃபெயிலியும் சேர்ந்து அந்த டீமனை கொல்லலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படி முடியும்? அவன் ரொம்பவே பவராக இருக்கான். ஃபெயிலியை அடித்து தூக்கிடுறான். அவனுக்கு ரொம்பவே முடியாமல் போயிட்டு உடனே போய் என்னாச்சுன்னு ஃபெயிலின்னு கேட்கா. உடனே ஃபெயிலி, நீ போய் ஐஸ்டோனை எப்படியாவது வாங்கிரு அப்படின்னு சொல்கிறான். உடனே போயும் தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி ஐஸ்டோனை எப்படியாவது எடுத்துடலான்னு பார்க்க, ஆனால் முடியல. லாஸ்ட்டில் போயும் அந்த டீமனும் சேர்ந்து ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்ததா சொல்கிறா போய். ஆனால் இந்த உலகம் எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது, இருந்தாலும் நான் பழகிக்கிறேன். ஆனால் ஃபெயிலுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறா. அப்புறம் போய் ஹீரோயின்ட்டு சொல்கிறா, என்ன நடக்குதுங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியுது அப்படின்ன ஒன்று. ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறா. ஹீரோயினும் அவளோட அண்ணன்ட்ட சொல்லலான்னு பார்க்கா, இங்கே போய் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் போய் சொல்லிடுறா, நீ யார்ட்டையும் நீ பார்க்குறத சொல்லக்கூடாது, அமைதியாக வா அப்படின்றா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அண்ணங்காரனும் நீ யார்ட்டமாக பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கான். யார்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து எல்லோரும் சேர்ந்து டோர்னமெண்ட்டுக்கு தான் போகிறாங்க. டோர்னமெண்ட்டில் நிறைய ஸ்கூல்ஸை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. டோர்னமெண்ட்டோட மெயின் ஜட்ஜே நம்ம ஹீரோ தான். ஹீரோ பேர் யுவான் ஃபேன். ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஹெல்ப்பர் ஒருத்தர் சார் இந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னா, சரி நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த பாலை குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறான். இந்த சைடு போய் ஹீரோயின்ட்டு மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோயின், உங்கள் வேர்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதே தான், அப்போனா நீ தான் ப்ரைஸ் வின் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி போய் ஆர்வமாக கேட்கா. அதுக்கு ஹீரோயின், நான் கலந்துக்கிறவே இல்லையே, என்னோடய பிரதர் தான் கலந்துக்கிறாரு, அவருக்கு கம்பெனிக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி போய் கேட்டதுக்கு, இந்த வேர்ல்டு என்னதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுக்கப்புறம் தான் காம்படிஷன்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறத கேட்ட போய், நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிடுறா. என்னையே நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொந்தளிக்கிறா. அங்கே சுற்றி உள்ளவங்க கண்ணுக்கெல்லாம் போய் தெரிய மாட்டாள்ல, அதனால் எல்லோரும் ஹீரோயினை வித்தியாசமாக பார்க்காங்க. உடனே ஹீரோயினோட பிரதரும் பக்கத்தில் உள்ளவங்க லைனில் போய் நின்றுட்டு, இவ யாருன்னே எனக்கு தெரியாது, இவ கூடலாம் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் நிற்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பிரதர் லூலி அந்த சைடு ஓடி போயிட்டுருக்கான். உடனே ஹீரோயின், என்னாச்சு, நீ ஏன் டோர்னமெண்ட்டாக கலந்துக்கிறாமல் இந்த சைடு போயிட்டுருக்க அப்படின்னோடனே, என்னோடய வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பால் கொடுத்தான் தெரியுமா ஒருத்தன், அவன் பிரதர் முன்னாடி நிற்க. உடனே பிரதரும் பாத்ரூம் எங்கேன்னு கேட்க, அவன் சொல்லாமல் போகிறான். பிரதரை தள்ளி விட்டுட்டே போயிடுறான். நான் இன்னும் இவன்ட்டு பாத்ரூம் எங்கேருந்துன்னு கேட்டேன், இவன் இப்படி கோச்சிட்டு போகிறான், இவனை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதர் போகிறான். அங்கே போய் இவன் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான், இவனை போய் என்னன்னு சொல்லி பாருன்னு. நான் ஏன் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. நீ போய் பார்த்து தான் அவனும் போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் போய் பார்க்கா. ஆனால் அவன் வேறு வழியில் போயிட்டான். இன்னொரு ஹெல்ப்பர் ஹீரோக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு இவன் தான் போகலன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி போகிறா ஹீரோயின் பாவம். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே போய் தேடி பார்க்கல ஸ்க்ரீன் இருக்குது, என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான்.
ஐயையோ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிடுறா ஹீரோயின். உடனே ஹீரோ நீ யாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினு சாரி சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோ பேரை சொல்லிடுறா. ஹீரோட்ட சொல்கிறா ஒருத்தன் வியர்டாக இருந்தான், அவன் பின்னாடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. ஹீரோ என்னடா இவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து துணி கொண்டு வந்தாம்ல ஹீரோக்கு, அவன் அந்த சைடு கிராஸ் பண்ணி போவேல, அவன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹீரோயினை பார்த்து நீ வந்து என்னோட பெரிய ஃபேனுன்னு நினைக்கேன், அதான் வந்து உன்னுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எப்படின்னு தெரியாமல் இங்கே வந்து நிற்க. பரவாயில்ல உன் கையை கொடுன்னு சொல்லி மார்க்கர் எடுத்து ஆட்டோகிராஃபை போட்டு விட்டு போகிறான். போகும்போது சும்மா வெறுமனையாக போகக்கூடாது, சரி இந்தா இருக்கு பாரு, பால் குடிச்சு நல்லா நீ தெம்பாக அப்படின்னு சொல்லி பாலை கொடுக்கான். ஹீரோயின் இவன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாரா. அப்புறம் டோர்னமெண்ட்டும் ஆரம்பிக்கு. ஹீரோ தான் சீஃப் கெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஹீரோயினோட பிரதருக்கும் இன்னொரு ஆளுக்கும் தான். பிரதரை பார்க்கல தான் காமெடி பீஸு, சூப்பராக சண்டை போட்டுருவான்னு பார்த்தா அதுவும் காமெடியாக தான் போடுறான் பாவம். ஆப்போசிட்டில் உள்ளவன் ஒரே ஒரு அடி தான் அடிக்கான், அதுக்கே இவன் என்னை ரொம்ப அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துடுறான் பாவம். அதுக்கப்புறம் திரும்பி அவன் அடிக்கிற மாரி வந்தனும், இல்லை நான் இதை குயிட்டே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்கிறாங்க எதனால் நீ வந்து இப்படி வர்ற அப்படின்ன உடனே அவன் என்னை ரொம்பவே பலமாக அடிச்சிட்டான், அதனால் எனக்கு முடியலை அப்படின்னோடனே சரி வா போகலாம் அப்படின்னு கேள. ரெண்டாவது சேலஞ்சர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே ஹீரோயின் இங்கே எங்களுக்குள்ளதில் வந்து ரெண்டாவது சேலஞ்சரே கிடையாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு உங்கள் பேர் தானே போட்டிருக்கு ரெண்டாவது சேலஞ்சர் நேமில் அப்படின்ன உடனே என்னது நானா அப்படின்னு சொல்லி பிரதரை பார்க்க. உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணல 2 பேராவது ஒரு டீமில் இருக்கணும்னு சொன்னாங்க, அதான் உன் பேரை போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் நான் போக மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறா. அப்போ போய் தான் நீ ஒரு மாஸ்டர் தானே நீ போ அப்படின்னு சொல்கிறா. சுற்றி உள்ளவங்களாம் நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணவுடனே ஹீரோயினும் ஹீரோவுக்கு தான் தெரியுமா அந்த பாலை குடிச்சிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி போய் ஃபைட் பண்ண போகிறா. ஹீரோயினும் கொஞ்சம் வித்தெல்லாம் காமிச்சு கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிக்காங்க, அவன்லாம் ஒரே அடியில் தள்ளிடுறான். அப்போ வந்து ஹீரோயினோட பிரதர் சரி வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் இன்னும் எஞ்சி ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கா. அப்போ வந்து போய் சரி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின்குள்ளே புகுந்துடுறா. ஹீரோயின் சொல்கிறா போய் நீ என்ன பண்ணுற என்னோட உடம்புல, நீ வெளில போ அப்படிங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். போய் தான் ஆல்ரெடி சூப்பரான ஃபைட்டர் தானே, அதனால் அவள் சூப்பராக ஃபைட் பண்ணுறா. லாஸ்ட்டில் வின்னும் பண்ணிடுறா. அப்புறம் வந்து ஹீரோ தானே ஸ்பெஷல் ஜட்ஜு, அவன்கிட்ட தான் லாஸ்ட் ஓட்டு ஃபைனலாக கேட்காங்க, நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் ஸ்கூலான போவு வந்து நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஆனால் வந்து லேகு ஸ்கூல் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக போட்டி போட்டோம்ல, அவன் ஃபஸ்ட்லேருந்தே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான், அதனால் அவனுக்கு தான் என்னோடய ஓட்டு அப்படின்னு சொல்லி அவனை வின் பண்ண வச்சிடுறான். ஹீரோ வந்து கண்ணாடியை கலத்தின உடனே இப்போ ஹீரோயின்குள்ளே போய் இதுன்னு இருக்கா, ஃபெயிலி என்னோடய ஃபெயிலி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி ஹீரோக்கிட்ட வந்து என்ன ஞாபகம் இல்லையா, நீ மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் நிறைய டைம் வந்து ஒன்றா செலவழிச்சோமே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஒன்று ஹீரோ நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் எப்போ ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்புறம் ஹீரோ பேசிகிட்டே இருக்கையில் ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறா. அப்போ வந்து டீமனை தான் காமிக்காங்க. டீமன் வந்து யாரையோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்காங்க. அதுக்கப்புறம் போயையும் ஹீரோயினும் எப்போ மீட் பண்ணாங்கன்னு சொல்லி காமிக்காங்க. ஹீரோயின் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பாங்க. என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிட்ருக்கையில் போயே தான் காமிக்காங்க. போய் அந்த சைடு ஒரு இடத்துலேருந்து எழுந்திரிச்சு நான் எப்படி இங்கே வந்தேன், இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ வந்து போவு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி இந்த இடத்த விட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன், ஆனால் அவளால் போகவே முடியல. ஏதோ அவளை சுற்றி ஒரு மேஜிக்கல் பேரியர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. போயால் வெளியில் தானே போக முடியல, ஆனால் உள்ளே போக முடிஞ்சிச்சு. உள்ளே ஹீரோயின் ரூமில் போய் நின்னவுடனே ஹீரோயின் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே போயும் நீ உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போய் தொட போகிறாங்க, ஆனால் தொட தான் முடியல. அதை பார்த்த ஹீரோயின் என்னது நீ பேயா அப்படின்னு சொல்லி போய் உள்ளேயே புகுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே உள்ள கத்தி எடுத்து என் பக்கத்தில் வந்தால் கத்தி வச்சு உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாவமாக மிரட்டுறாங்க. அதுக்கு போயும் நான் என்ன பார்க்க பேய் மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஒன்று ஹீரோயினும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே வச்சுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு ஹீரோயினோட பிரதர் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோயினும் லூலி அங்கே ஒரு பேய் நிக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னது பேயா அப்படின்னு சொல்லி அவனு பயந்த மாரி கத்துறான். ஒன்று ஹீரோயின் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னா நீ வந்து
டோர்னமெண்ட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்கன்னு பாரேன், பேயின்லாம் சொல்கிற, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லலாம்லா அப்படின்னோடனே ஹீரோயின் உண்மையாகவே அங்கே பேய் நிற்கி அப்படிங்கா. உடனே பிரதரும் டாக்ஸி மீட்டர் ஆன் ஆகிட்டு வாச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இழுத்துட்டு போகிறா. அப்போ வந்து போயால் நிற்க முடியல. அப்போந்தான் அவளுக்கு புரியுது இந்த மேஜிக்கல் பெரியர் வந்து ஹீரோயினோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட்டு கார் சீன் நடக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் மயங்கி விழுந்தாங்கல்ல, அப்போ ஹாஸ்பிட்டலில் முழிக்காங்க. ஹீரோயின்குள்ளே போயெலாம் இருக்கா. நான் ஏன் ஹீரோயின் பாடிக்குள்ளே நுழைஞ்சேன்? என்னால் இப்போ நகரவே முடியல. அவள் ரொம்பவே வீக்காக இருக்கான்னு நினைக்கேன். அவள் உடம்புலேருந்து பாய்சனை எப்படியாவது வெளியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி போய் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ வந்து பொக்கேவோட அவள் அசிஸ்டண்ட்டோட வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் ஹீரோயின் ரூம்குள்ளே போகிறோம். அவள் ஃபேமிலிலாம் மீட் பண்ணி நல்லபடியாக பேசிட்டு வர்றோம். எல்லாத்தையும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஹீரோக்கு பாலில் ஒருத்தன் ஹெல்ப்பர் மாதிரி வேஷம் போட்டு விஷம் வச்சான் தெரியுமா, அவனை தான் இப்போ காமிக்காங்க. அவனை வந்து அந்த டீமன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். போய் எப்படியாவது எனக்கு அந்த ஐஸ்டோனை கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். அவனும் வந்து டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஹீரோயின்குள்ளே ரூமுக்கு தான் வர்றான். ஐஸ்டோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடுறான். அப்போ வந்து ஹீரோ தான் உள்ளே வரான். அதை பார்த்த உடனே அவன் வந்து டாக்டர் தானே, சும்மா வந்து குளுக்கோஸ் பாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனே ஹீரோ வந்து கேமரா ரோலிங் ஆகிட்டுருக்குல்ல, ஆக்ஷனை போடுறான். என்னாச்சுப்பா இப்படி ஆகிட்டே உனக்கு, நீ என்ன கவர் பண்ணாமல் படுத்துருக்க அப்படின்னு சொல்லி மூடிலாம் விட்றான். அதுக்கப்புறம் சீனை போட்டு பேச ஆரம்பிக்கான். உனக்கு இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பிளேயர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் பேர் தெரியாதுல்ல. அப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காம்ல, அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் பிளட்டு ரிட்டன் ஆகுது அப்படின்னு. என்னது பிளட்டே ரிட்டன் ஆகுது, டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த ஹெல்ப்பர் மாதிரி வேஷம் போட்டாம்ல, அவன் ஒரு மாதிரி முறைக்கான். உடனே ஹீரோ நீ டாக்டரா இல்லையா, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தடுக்கான். உடனே அவன் ஹீரோவை பிடிச்சி அடிக்கான். அடித்து ஹீரோயின் மேலேயே தள்ளி விட்டு ஓடி போயிடுறான். ஹீரோ ஒரு பெரிய செலிப்ரிட்டின்னு ஒன்று அந்த சைடு உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸு பேஷண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஃபோட்டோவை வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. உடனே ஹீரோ கதவு மூடி யாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோயின் வாயிலேருந்து பிளட்லாம் வந்து உழுது. உடனே ஹீரோ தான் தொடச்சிடுறான். அப்போ போயும் வெளில வந்துடுறா. ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. நீ என்ன இங்கே செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்ட உடனே, நீ தான்ப்பா வந்து வாமிட் பண்ண, நான் அதை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து இங்கே நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க, வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இழுத்துட்டு ஓடிடுறான். ஹீரோவோட அக்கா வந்து நிறைய மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாப்புல உள்ள ஆள்கிட்ட கேட்கா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து சிசிடிவியெல்லாம் வச்சு பார்க்குறத மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஹீரோயினுக்கு வந்து யாரோ விஷம் வச்சுருக்கா. யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோ கொடுத்த பாலில் தான் விஷம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ன உடனே ஹீரோவோட அக்காவும் நீங்கள்லாம் என்ன தான் வந்து செக்யூரிட்டி கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஹீரோக்கு ஒன்றுமே ஆயிருக்காது, இப்போ தேவையில்லாத பிரச்சனையில் அவன் போய் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அவரும் ஹீரோ ரொம்பவே பெரிய ஆள்னால எல்லா மக்களும் இப்போ வந்து ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல தான் அக்கறையாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு சிஸ்டரும் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஹீரோக்கு 2 ட்ராமா பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறா. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. போய் ஒரு மாதிரி உட்காந்தவொடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே எனக்கு ரொம்பவே குளிருது அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நீ வீக் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சில, அதுவே போகுதுன்னு சொல்லி போய் சொல்கிறா. எதனால் நீ என்னையை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு, நீ எந்திக்கலை அப்படின்னா என்னாலையும் எங்கேயுமே போக முடியாது, நான் இங்கேயே சிக்கிடுவேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் போய் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினோட பிரதரை வந்து ஹீரோவோட சிஸ்டர் பார்க்கணுன்னு சொல்லி கூட்டுருவாங்க போல். உடனே அவர் வந்து ஸ்டைலாக வாரன்ட்டு வர்றாரு. அப்போ வந்து ஹீரோவோட சிஸ்டரை பார்த்த உடனே வந்து அப்படின்னு சொல்லி கனவுலையே கோட்டை கட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாரு. ரொம்பவே சாரி, ஹீரோயினை பற்றி ரொம்பவே காசிப் பரவிட்டுருக்குல்ல, அதுக்கெல்லாம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதோட வழி தான் வித்தியாசமானது. ஏன் ஹீரோயினை வந்து ஹீரோக்கு பாடி கார்டு ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை எடுத்து கொடுக்கா. நாங்கள் வந்து சும்மாலாம் பாடி கார்டு ஆக்கலை, ரொம்பவே ஹையான சேலரி தான் நாங்கள் கொடுக்குறோம்.
உடனே லூலியும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கான். 20,000 யானை ஒன்று. எங்களோட போஸ் ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்று. சரி அப்போ 25,000 யானை அப்படின்ன ஒன்று. உடனடியாக லூலி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு வந்து ஹீரோயின்ட்ட சொன்னவொடனே நீ என்ன அவள்கிட்ட நீ வித்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறாங்க. இப்போ உள்ள நிலமையை புரிஞ்சுக்கோ, நீ எப்படி நீ அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரதர் கெஞ்சுறான். ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு 3 மாதம் மட்டும் போயேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் போயின்னு சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஹீரோக்கு க்ளோஸாக போனால் தான் அவன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க முடியும். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.